இதுவரைக்கும் பல பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஆனா, கல்யாணம் ஆகி 24 மணி நேரத்திலே டிவோர்ஸ் ஆயி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிதான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நெறைய பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ வீட்லலாம் நெறைய பேர் பேசி பார்ப்பாங்க. வீட்லயும் ஓகே சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்படி ஓகே சொல்லல அப்படின்னா, அவங்களே போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நெறைய விஷயங்கள் நடக்கும். இங்க ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ணிட்டோம் 6 வருஷமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிதான் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 24 மணி நேரத்திலேயே டிவோர்ஸ் குடுத்துட்டாங்களாம். அதாவது யார் இதுல டிவோர்ஸ் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது அந்த கல்யாண பெண் தாங்க டிவோர்ஸ் குடுத்திருக்காங்க. அதாவது அந்த பெண்ண அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே, அதோட அந்த பெண்ணோட தங்கச்சிய இவர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது அவரோட ஹஸ்பண்ட் மனைவியோட தங்கச்சியே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 6 வருஷம் நீ என்னடா என்ன லவ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மனைவிக்கு இருந்ததா. ஆனா நீ கூட என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்ற மாதிரிதான் அவங்க ரொம்பவே யோசிச்சாங்களாம். இந்த நியூஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்திருக்கு. அதாவது கல்யாண மேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணமும் நடந்ததுக்கு அப்புறமா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பல விஷயங்களுக்காக டிவோர்ஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஆனா 24 மணி நேரத்திலேயே அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னும் போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டனாலதான் அந்த பெண் 24 மணி நேரத்திலேயே டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கணவனை பார்த்து அந்த பெண் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீ என்னடா என்ன 6 வருஷமா லவ் பண்ண, நீ பண்ணதெல்லாம் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு சரா மாதிரியே கேள்வி கேட்கிறாங்க. கேட்டுட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அந்த பெண் இனிமே எனக்கு கல்யாணமே லைஃப்ல வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை ஒண்ணு எடுத்துட்டாங்களாம். என்ன நீ லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படின்னா நீ என் தங்கச்சியும் லவ் பண்ணிட்டு இருந்த, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்காவது நடந்தா சும்மா இருப்பாங்களா? அப்ப இந்த பெண் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது அக்கா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை லவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.